நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தான் முதல் முறையாக கொண்டு வராங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் 28 வருஷம் கழிச்சு ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் சேருவோம். 10th ஒரு போர்டு எக்ஸாம், 12th ஒரு போர்டு எக்ஸாம். இதான் நம்மளோட ஒரு பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு. இவங்களோட பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5+3+3+4 அப்படின்ற மாதிரி இருக்குது. வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கான கிரெடிட் பாயிண்ட்ஸு, ப்ரிப்பரேட்டரில் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கான கிரெடிட் பாயிண்ட்ஸு, அதே மாதிரி மிடில் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கான கிரெடிட் பாயிண்ட்ஸு, 1 இயர் முடித்தா ஒரு சர்டிஃபிகேட்டு, 2 இயர்ஸ் முடித்தா ஒரு அட்வான்ஸ்டு டிப்ளமோனா, இதில் ட்ராப் அவுட்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஏன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்குறோன்னா, நிறைய டிபேட்ஸ் இதை பற்றி நடந்துகிட்டு இருக்குது, நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இதை பற்றி நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலாமா வேணாமா, மும்மொழி கொள்கைனா உண்மையிலே என்ன, ஒரே ஒரு ஹிந்தி தானே அதையும் சேர்த்து படிச்சுட்டு போனால் என்ன, மும்மொழி கொள்கை ஏன் நம்ம ஸ்டேட்டை எதிர்க்குது, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸில் நிறைய விஷயங்களை ஏன் நம்ம கல்வியாளர்கள் எதிர்க்கிறாங்க, இது உண்மையிலே எதிர்க்கக்கூடிய விஷயம் தானா, இல்லை இதில் நிறைய ஏற்றுக்கக்கூடிய விஷயமும் இருக்கா அப்படின்றத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. நான் கார்த்திக் ராஜா, எஜுகேஷன் கன்சல்டன்ட் அண்ட் ஆல்சோ சர்டிஃபைட் கேரியர் அனலிஸ்ட். உங்களுக்கு இந்த மாதிரி கெரியர் சம்மந்தமாக, க்ரோத் சம்மந்தமாக, மைண்ட் செட் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தான் முதல் முறையாக கொண்டு வராங்களா அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்னாடி 1968லையும் அதுக்கப்புறம் 1986லையும், அந்த 86ல் சின்ன ரிஃபைன் பண்ணி 1992லையும் நமக்கு எஜுகேஷன் பாலிசிஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 28 வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த எஜுகேஷனில் புது பாலிசிஸ் கொண்டு வராங்க 2020. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் 2020 நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, ஸ்கூல் எஜுகேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி காலேஜ் எஜுகேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் எதெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் கல்வியாளர்கள் எதுக்குறாங்க, காலேஜ் எஜுகேஷனில் எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் கல்வியாளர்கள் எதுக்குறாங்க அப்படின்ற வகையில் நம்ம இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போவோம். நியூ எஜுகேஷன் பாலிசி ஸ்கூலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம படித்த வரையும் 10+2, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் சேருவோம். 10th ஒரு போர்டு எக்ஸாம், 12th ஒரு போர்டு எக்ஸாம். இதான் நம்மளோட ஒரு பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு, அதாவது கற்றல் கட்டமைப்பாக இருந்தது. இவங்களோட பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5+3+3+4 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 5 இயர் அப்படின்றது 3 வயசுலேருந்து 8 வயசு வரையும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து அவங்க ஃபவுண்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 to 11 இயர்ஸ், அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ப்ரிப்பரேட்டரி பீரியட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் லெவலில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 11 to 14 இயர்ஸ், அதாவது 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிற குழந்தைங்களை இவங்க மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 14லேருந்து 18 வரையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை இவங்க செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 லெவலாக ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற ஃபவுண்டேஷன் அப்படின்றதுல 3 வயசுலேருந்தே கல்வி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏன் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3 வயசுலேருந்து 8 வயசு வரையும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் மெத்தட்ஸ் ஆக்டிவிட்டி பேஸில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கான கற்றல் முறை இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அவங்க ECCE அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கம்பல்சரி 3லேருந்து 8 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3லேருந்து 8 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட தாய்மொழியிலேயே கல்வி கற்கலாம். அதாவது தமிழ்நாடுனா தமிழ், கேரளானா மலையாளம், கர்நாடகானா கன்னடா, இந்த மாதிரி அவங்கவுங்க தாய்மொழியிலேயே 3லேருந்து 8 வயசு வரையும் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஏன்னா அவங்களோட தாய்மொழியில் அவங்க கற்றல் இருக்கும் பொழுது தான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏர்லி ஸ்டேஜில் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்றதுனால தாய்மொழியில் கல்வி கற்கிறத இவங்க ஊக்குவிக்கிறாங்க. செகண்ட் லெவலில் இவங்க ப்ரிப்பரேட்டரி பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 8 to 11 இயர்ஸ்க்கு, அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இந்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு அவங்க அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அண்ட் லிட்ரஸி. அதாவது இந்த வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்தியாவில் ஒரு 50% மேலே ரீடிங், ரைட்டிங், லிசனிங் ஸ்கில்ஸும் நியூமெரிக்கல் ஸ்கில்ஸுக்கும், அதாவது 2 digit அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு 50% மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதுவும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் போனோம்னா இதோட ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை எராடிகேட் பண்ணணுன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு 5 years அண்ட் another 3 years, 5 years ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அண்ட் another 3 years ப்ரிப்பரேட்டரி பீரியட், இந்த ரெண்டுக்குள்ளே நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லிட்ரஸி அண்ட் நியூமரசி கம்பல்சரி இருக்கணும். 2025க்குள்ளே அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது அஜெண்டாவாக கொண்டு போகிறாங்க. தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூல். இந்த மிடில் ஸ்கூல் யாருக்குன்னா 5th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த 5th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான கற்றல் முறையை அவங்க கற்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா, இந்த காலத்திலே அவங்களுக்கு வெக்கேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய
லோக்கலில் இருக்கிற கார்பென்ட்ரி, எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸு, ப்ளம்பிங்கு, கார்டனிங்கு, ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி லோக்கலில் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களோ அந்த எக்ஸ்பர்ட் செஷன்ஸ் நிறையா கொடுக்க சொல்கிறாங்க. லைட் வித் வெயிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதாவது லெசன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் பாடப்புத்தகங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் ஸ்கில்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன் அதிகமாக இருக்கணுன்ற மாதிரியான ஒரு கற்றல் முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதில் நிறைய நாள் வந்து அவங்களுக்கு நோ பேக்ஸ் டே, அதே மாதிரி வெக்கேஷனல் ட்ரைனிங் அவங்க 10 days போய் வெளில எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஏஐ, மிஷின் லேர்னிங், அப்புறம் கோடிங், இதெல்லாம் வந்து 6 to 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக என்னென்ன டூல் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ண இப்போவே கற்றுக் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு 2 language 3 language அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டரி, இது ரெண்டுத்துலேயும் வந்து லிட்ரேசி அண்ட் நியூமரசி வலியுறுத்துறாங்க. தேர்ட் இதில் வந்து அவங்களோட வெக்கேஷனல் ட்ரைனிங்கையும் அதே மாதிரி லாங்குவேஜையும் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இந்த 3 விஷயத்தையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 8th standard முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. அடுத்த பீரியட் பார்த்தீங்கன்னா 9th to 12th இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை இவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கான சப்ஜெக்டை அவங்களே தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதாவது நம்ம 11th 12th மட்டும்தான் குரூப் எடுப்போம். அதுவும் மேக்ஸ் குரூப்னா அவங்களே ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் தான் மேக்ஸ் குரூப்பில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சயின்ஸ் குரூப் எடுத்தோம்னா அதே மாதிரி சயின்ஸ் குரூப்பில் இந்தந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்னென்னா 9th standardலேருந்தே உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் அப்படின்னா 5 சப்ஜெக்ட்டை நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், ஹிஸ்ட்ரி படிக்கலாம், மேக்ஸ் படிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இந்த 5 சப்ஜெக்டை மல்டி டிசிப்ளினரியை நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம். இந்த 9th to 12th அவங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மல்டி டிசிப்ளினரியில் அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். அது இல்லாமல் கிரிட்டிக்கல் திங்கிங்லேயும் அவங்க நல்லா பெட்டராக இருக்கணும். ஸோ இதை முன்வைக்கிற மாதிரியான ஒரு கல்வி முறையை தான் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமாக தானே இருக்குது. இதே நம்மளோட கல்வியாளர்கள் எதுக்கணும், இதை பார்த்தா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 5+3+3+4 அப்படின்றதுல ஃபஸ்ட்டு 5 year ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3 yearலேருந்தே ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வந்தே ஆகணுமா? ஸோ நம்மளோட கல்வியாளர்கள் என்னன்னா ஒரு 5 வயசுக்கு மேலேயே குழந்தைங்க படிக்கலாம். ஆல்ரெடியே நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் தான் இருக்கும். வீட்டில் இருந்தாலே குழந்தை ஆக்டிவிட்டியாக தான் இருக்குது. ஸோ 5 வயசுலேருந்தே வரலாம் அப்படின்றத நம்மளோட கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயமா பார்க்க போகிறது 5+3+3+4 அப்படின்னு பிரிச்சிருக்க ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. 8 வயசில் ஒரு போர்டு எக்ஸாம், 11 வயசில் ஒரு போர்டு எக்ஸாம், 14 வயசில் ஒரு போர்டு எக்ஸாம், 18 வயசில் ஒரு போர்டு எக்ஸாம். ஒரு 15 வயசு 14 வயசு குழந்தை 10th எக்ஸாம் எழுதும் பொழுதே அப்படி ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 2nd standard குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு போர்டு எக்ஸாம்னா அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும்? ஸோ இந்த ப்ரெஷர் இப்போ இருக்கிற கல்விக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளோட கல்வியாளர்கள் இதை எதுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் இந்த வெக்கேஷனல் ட்ரைனிங் ரொம்ப நல்ல விஷயம் தானே. வெறும் விஷுவல் ஆடிட்டரி மட்டும்தான் நம்மளோட லேர்னிங் ஸ்டைலில் இருக்கும். ஒரு கினஸ்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது செஞ்சு பார்த்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது தான். இன்றைக்கி இருக்கிற கற்றல் முறையில் அது இல்லை. ஏன்னா லெபராட்டரியே பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th தான் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு வெக்கேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சின்ன வயசுலேயே போய் ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்கன்னா, அதாவது வேலைக்குனா வெக்கேஷனல் ட்ரைனிங் போய் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அது மூலியமாக சம்பாதிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கிற பசங்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ட்ராப் அவுட்ஸ் இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. NSSOன்னு சொல்லக்கூடிய நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் ஆல்ரெடி எடுத்த ஒரு சர்வேயில் கிட்டத்தட்ட 6லேருந்து 17 வயசில் இந்தியாவில் ட்ராப் அவுட்ஸ் மட்டும் 5.2 கோடி பேர். ஸோ இந்த வெக்கேஷனல் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறது மூலிமா இது அதிகமாகுமே தவிர கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இதே மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஸ் எஜுகேஷன் ரேஷியோவை 5லேருந்து 18 வயசுக்கு வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு 100% அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெக்கேஷனல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு சம்பாதிக்க முடியுன்ற எண்ணத்தை தோண்டிட்டிங்கன்னா இந்த கிராஸ் எஜுகேஷன் ரேஷியோவை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளோட கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. இதை விட அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் 9th to 12th 9th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து படிக்கணும் எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவு இருக்காது. அவங்க வேறு ஏதோ ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்மளோட கல்வியாளர்கள் இதையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. அது NEPயில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அகாடமிக் பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ABC அப்படின்னு சொல்லக்கூடிய அகாடமிக் பேங்க் கிரெடிட். ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கான கிரெடிட் பாயிண்ட்ஸு, ப்ரிப்பரேட்டரியில் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கான கிரெடிட் பாயிண்ட்ஸு, அதே மாதிரி மிடில் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கான கிரெடிட் பாயிண்ட்ஸு. இது வெறும் அகாடமிக் மட்டும் இல்லாமல் உங்களோட வெக்கேஷனல் ட்ரைனிங்கு, லாங்குவேஜுக்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு இப்படின்னு எல்லா வகையான இதுக்கும் அவங்க கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை
வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட்டு 9th அவங்களுக்கான சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான சப்ஜெக்டை ஈஸியாக எடுத்துட முடியும்னு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எக்ஸாக்டாக அவங்களோட சப்ஜெக்டை சூஸ் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஸோ ட்ராப் அவுட்ஸும் அதிகமாகும், இதுக்கு நிறைய அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்கணும், கவுன்சிலர்ஸ் நிறைய தேவைப்படுவாங்க. ஸோ இது இப்போதைக்கு பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி நம்ம கல்வியாளர்கள் இதை எதிர்க்கிறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஆகட்டும் இல்லை ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும் நம்ம தான் இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ரெண்டாவது ஹையர் எஜுகேஷன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஹையர் எஜுகேஷனில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அந்த சேஞ்சஸை நம்மளோட கல்வியாளர்கள் எதெல்லாம் வரவேற்கிறாங்க, எதெல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஹையர் எஜுகேஷனில் 2 விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறாங்க. ஒன்று வந்து மல்டி டிசிப்ளினரி, ரெண்டாவது மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட். அதாவது நீங்கள் காலேஜ் படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதை எடுத்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எப்போ வேணால் என்ட்ரி ஆகிக்கலாம், எப்போ வேணால் எக்ஸிட் ஆகிக்கலாம். அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிப்பாங்க, அவங்களோட ஒரு சில பொருளாதார சூழ்நிலையினால அவங்களால காலேஜ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு செகண்ட் இயர்லேயே அவங்க ட்ராப் அவுட் ஆவாங்க, ஃபஸ்ட் இயர்லேயே ட்ராப் அவுட் ஆவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டிகிரி கிடைக்காது. ஸோ இந்த விஷயத்தை எராடிகேட் பண்ணுறதுக்காக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1 இயர் முடித்தாலும் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும், 2 இயர்ஸ் முடித்தாலும் அவங்களுக்கான அதுக்கான வேலிடேஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத வலியுறுத்தி, நீங்கள் ஒரு காலேஜில் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் மட்டும் முடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் மாதிரியும், செகண்ட் இயர் முடித்தா அது ஒரு அட்வான்ஸ்டு டிப்ளமோ மாதிரியும், தேர்ட் இயர் முடித்தா அது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ எந்த இயர்லேயும் நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம், எந்த இயர்லேயும் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் முடிக்கிறீங்க, ஸோ அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கிறீங்க, ஒரு 2 வருஷம் கேப் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை பற்றின டிகிரி சர்டிஃபிகேட் பண்ணலாம், இல்லை அட்வான்ஸ்டு டிப்ளமோ பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, நான் வேறு ஏதாவது போய் பேங்கிங் செக்டரில் ஏதாவது படிக்கலாம், ஃபினான்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஸில் போய் ஃபஸ்ட் இயர் படிக்கலாம். ஃபிசிக்ஸில் இவர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் இவங்க வந்து அட்வான்ஸ்டு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, ஃபினான்ஸில் இவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க, அப்புறம் வேறு எதுலேயே ஒன்றுத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்காங்க. இப்படின்ற மாதிரி உங்களோட கிரெடிட் சிஸ்டம், கிரெடிட் பாயிண்ட்ஸ் அதில் அகாடமிக் பேங்க் கிரெடிட்டில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா எம்இஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எஜுகேஷனில் எம்இஸ் நம்பர் கொடுப்பாங்க. இதே வந்து யூனிவர்சிட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா UMIS நம்பர் கொடுப்பாங்க. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி அதில் கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம் கொடுக்குறது மூலிமா ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கான கிரெடிட்ஸ் கரெக்டாக இருக்கும். அவங்க ஏதாவது இன்டர்வியூ போகிறாங்கன்னா இதிலெல்லாம் நான் என்னென்ன மாதிரியான கிரெடிட்ஸ் வச்சுருக்கேன், ஸோ கிரெடிட் பேஸ்டு இன்டர்வியூஸ் வரலாம், கிரெடிட் பேஸ்டு அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். ஸோ ஃப்யூச்சர் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணி இவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட கல்வியாளர்கள் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே நிறைய ட்ராப் அவுட்ஸ் காலேஜ் வரதே பெரிய விஷயமா இருக்குது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி GR, அதாவது கிராஸ் எஜுகேஷன் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் 50% அச்சீவ் பண்ணும், அதாவது 2030 to 2040 50% அச்சீவ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இப்போவே 47% இருக்கும். ஹையர் எஜுகேஷன் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 47% இருக்குது. ஸோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்பை நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிகிரி வந்து 3 இயர்ஸ் டிகிரி, 4 இயர் டிகிரி. 3 இயர் டிகிரி முடித்தா ரிசர்ச்சுக்கு 2 இயர்ஸ் பிஜியும், 4 இயர் ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்தா 1 இயர் பிஜி ப்ரோக்ராம், அதாவது ரிசர்ச்சுக்கு 1 இயர் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கும் பொழுது அந்த ஃபைனல் இயர் 4th இயர் வந்து அவங்களுக்கு ரிசர்ச்சில் ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரிசர்ச்சை இவங்க அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒன்று இருக்கும், AICTE ஒன்று இருக்கும். AICTE பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங், ஃபார்மகூட்டிகல்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ரெகுலேட்டரி பாடி. UGC பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், MA MBA இவங்களுக்குலாம் வந்து ரெகுலேட்டரி பாடி பார்த்தீங்கன்னா UGC. இது ரெண்டும் இல்லாமல் இவங்க UGCயும் AICTEயும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக HEC அப்படின்னு ஒரே ரெகுலேட்டரி பாடி கீழே மொத்த எஜுகேஷனையும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் என்ன நடக்கும்னு கல்வியாளர்கள் கோவப்படுறாங்கன்னா, இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி எஜுகேஷன் எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா எஜுகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பொதுவான டிபார்ட்மெண்ட். இப்போது நம்மளோட போலீஸு, லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கந்தியில் டிஃபென்ஸு, ஆட்டம், எனர்ஜி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பொதுவான டிபார்ட்மெண்ட் தான் எஜுகேஷன். இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுசாக எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு அதில் அதிகாரமே இல்லாமல் போயிடும். ஸோ நம்மளோட நிறைய விஷயங்கள் அதில் கொடுக்க முடியாமல் போயிடும். புதிய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம படிக்கிற மாதிரி போயிடும். இதை இப்போவே நம்ம ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்னு கல்வியாளர்கள் இதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க.
இது இல்லாமல் 12th முடித்த உடனே நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சேரணுனாலும் அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது இப்போ நீட் எழுதுகிற மாதிரி இப்போ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் படிக்கணும்னாலும் அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ எழுதணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் மாஃபியா வரதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ இருக்கிற கல்வி முறையிலேருந்து திரும்ப அவங்க 12th வரையும் கஷ்டப்பட்டு படித்து ஒவ்வொரு இதுலேயும் செகண்டில் ஒரு போர்டு எக்ஸாம், 5th ஒரு போர்டு எக்ஸாம், 8th ஒரு போர்டு எக்ஸாம், 12th ஒரு போர்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி திரும்ப போய் ஒரு நல்ல காலேஜில் சேரணும்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் மாஃபியாவுக்கு தான் வழிவகுக்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல கல்வி முறையை கொண்டு வராது அப்படின்னு கல்வியாளர்கள் இதையும் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் கல்விங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸை திங்க் பண்ண தான் வைக்கணும். அல்டிமேட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு திங்கிங். ஸோ நம்மளோட கல்வி முறை எப்படி இருக்குன்னா ஒரு வேலைவாய்ப்பை நோக்கி போகிற கல்வி முறையாக தான் இருக்குது. இதை படித்தா இது வேலை கிடைக்கும், இதை படித்தா இது இந்த இதில் வேலைக்கு போகலாம், இது இப்போ ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு எடுத்து அதை படிக்கிறத விட்டுட்டு படிப்புங்கிறது உங்களோட சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கான கல்வி முறையை தான் நம்ம வழிவகுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட எம்பவர்மெண்ட்டில் தான் நம்ம அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுக்கணும். இது என்னோட பார்வை. ஸோ இதுதான் நம்மளோட நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிஸில் எனக்கு முக்கியமாகப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள், இந்த விஷயம் இதில் சொல்லாமல் நீங்கள் விட்டுருக்கீங்க, இல்லை இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் இதில் பேசல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரியர் சம்மந்தமாக, இந்த படிப்பு சம்மந்தமாக, இந்த விஷயம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அது சம்மந்தமாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேர்ந்து வளருவோம்.